நுவரெலியா வந்தால் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த சிலையை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இன்பம் யாவுமே ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை ஆண்டவன் தொடப்பான். அதே மனசை தளர விடாத. பயங்கரமாக இருந்தது. ரொம்ப என்ன ஸ்பீடா போதுண்டு வேற மேல போது வேறங்க. இந்த இடத்த கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணி போடாதீங்க. உலகமே தெரியுது கண் முன்னால. வியூ பாயிண்ட் ஒன்றுக்கு வந்திருக்கோம். இங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. தனிமையில இருக்கு. பக்கத்துல வந்துட்டு சவுண்ட் கேக்குது. என்ன விழ போற செல்லி ஒரேஞ்ச் ஜூஸ் இது எங்க விட்ட கொண்டு வந்து இருந்த மரமெல்லாம் கொண்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கொண்டு வந்து வச்சு நான் இது கல்யாணம் வந்ததோட பாருங்க வழியா இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சியை போட்டு இந்த 100 ரூபா காசு அடிச்சு கூட 50 வருஷ காலமாக இந்த இடத்துல ஒருவேளை இது மட்டும் பல கோடியா இருக்க வேணும். அம்மா தாயே சத்தியமா வேற லெவல்ல இருக்கும். சகோதரங்கள் இன்றைக்கு நாங்கள் நுவரெலியாவில் ஒரு இடத்த போயிருந்தாங்க. சரஸ்வதி இருக்கிற நீர்வீழ்ச்சி உண்டு, அங்கே போயிருந்தாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களை போயிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. உண்மைக்குமே வேற லெவலில் இருந்தது. எங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க நாங்கள் காணொலிக்கு போகலாம். சேனல் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ போகிறதுக்கு ஒரு 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 உத்துணர் என்ன உற்சாகம் கொண்டு வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள நாங்கள் போவோம். சரி, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியாக போகிற பாதையில் இதில் ஒரு சாப்பாடு கடையில் நிப்பாட்டி இருக்கும். பான் தான் சாப்பிட ஆசைப்பட்ட நாங்கள் இங்கே பான் இருக்கு போல. ரோஸ் பான் கொஞ்சம் மரராத்தில் இருக்கோ ஒரு ராத்தில் இருக்கோ தெரியாது. அந்த முந்தி வேற எங்களோட ஊருக்கு அந்த மரணில் பெரிய ரோஸ் பான் இருக்குது. அப்படி நாங்கள் சாப்பிட போகிறோம். ரோஸ் பானும் கறியும் சாப்பிட கொண்டு இருக்கோம். போய் சாப்பிடுவோம் வாங்க. இதில் இருக்கு வேற இந்த பான் தான் புறக்கன் ரொட்டி கிடக்காம இல்லை கிடக்காம போய் சாப்பிடுவோம் நாங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு ஆவி பறக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம்பல் சம்பலை பருப்பு நல்லா கலர் நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதி பால் சோதி மணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி இவ்வளோத்தோட பானை சாப்பிட போகிறோம். சரி பாண்டாங்க. இதில் பாருங்கோ நல்ல ரோஸ் பான் வெட்டி தந்திருக்கணும். கர்ராதல் பான் போல் உண்டு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இதில் சம்பல் நல்ல கலராக கிடக்கு. சம்பளை பார்க்க ஆசையாக இருக்கு. இந்தால சிக்கன் கறி இருக்கு, பருப்பு கறி இருக்கு. மற்ற கோப்பை எண்ணெய் கொண்டுற பாருங்கோ. அப்படியே சாப்பிட போகிறோம். சொதி 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 அதில் சொதி இல்லாமல் இதில் சாப்பிட மாட்டேனோம். என்ன மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பாடு? நான் பார்க்குறோம் சாப்பிட்றோம். நாங்கள் பார்க்கவும் சாப்பிடுவோம். என்ன அப்படியா? இந்த இதில் பாருங்க பான் சுட சுட பான் வந்திருக்கு. உண்மைக்கும் இந்த சுட சுட இருக்கு. நல்லா இருக்கு. ஓ பான் சுடுது, கறி சுடுது, பருப்பு சுடுது. சொதி வந்துருக்கு. சொதி வந்துட்டாங்க. அடுத்தது சொதி சொதியை பாருங்க. பால் நல்லா இருக்கு. சாப்பிட சந்திப்போம் என்ன. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டு ஒரு நெட்டோ சூடாக குடிச்சு நாங்கள் இந்த அகடாக்கு வேறங்கோ நெட்டோ கனகாலம் குடிச்சு டயட் எல்லாம் முடிஞ்சு குடிச்சது. அது ஒரு நாளைக்கு தான். சரி ஓகே. நாங்கள் சொல்லுது சாப்பாடு சூப்பர் சாப்பாடு, நல்ல சாப்பாடு. நான் சிக்கன் இருக்குது தானே, சிக்கன் டயட்டு கூட இதை விட நல்லா செய்யலாம். சிக்கன் கறி சரி. ஆனால் சம்பல் சட்டப்படி சம்பல் சுதி ஒரு ராத்தல் பான் விடாது. கல்லெல்லாம் கல்ல விழுந்துடக்கோ அது பார்க்க உடஞ்சிட்டா என்ன முன்னுக்கு தெரியுது. ஒன்றுங்க என்னடா ரொட்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவான அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்கணும் போல பாருங்க. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துக்கு நாங்கள் வரணும்னு ஆசைப்படுனாங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால் போன எடுத்து பாருங்க. என்னடா வந்து
ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயில் அதாவது கோயில் பதில் நீர்வீழ்ச்சி போய் கொண்டு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரஸ்வதி சிலை இருக்குது. எந்த இடம் நாங்கள் பேருந்து பார்த்து சொல்கிறோம். இப்போ நாங்கள் சரஸ்வதி சிலையை போய் பார்ப்போம் வாங்கோ. அந்த மாதிரி இடம் பெருசாக எல்லாருமே டூருக்கு வந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. ரெண்டாவது உள்ளுக்க வரணும். எல்லோரும் நுவரெலியா போகிறது, கண்டிக்கு போகிறது. இது உள்ளுக்க கொஞ்சம் ரம்படைக்குள்ளே வந்து இப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தான் கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிலோமீட்டர் உள்ளுக்க வர வேணும். கோயிலை பார்த்துட்டு அப்படியே சரஸ்வதி சிலையை நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மைக்கும் ஒரு அருமையான இடம் சோதனங்கள், சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். குளிக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் பூனை ஒன்று நிற்கிது யாருங்க, நான் ஒரிஜினல் பூனை நினைக்கல. இது ஒரிஜினல் பூனையோ ஒரிஜினல் இல்லாத பூனையோ? இந்த பாருங்க எலும்பிட்டியா டன்சினன் தோட்டம். இந்த அதுக்கு பதிலாக கோயில் இருக்குது. நாங்கள் இதை கட்டி போட்டு போவோம். இந்த பாருங்க காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்க போகண்டு. வந்தோம்னு சொன்னா இந்த பக்கத்தில் நான் இறங்கல. ஆனால் அங்கே இறங்கி பார்க்கணும், அதில் இறங்கி பார்க்கலாம். அவங்க இருந்து பார்க்கணும் பெறாக்கள். ஓ நாங்கள் அதுக்கால கோயிலுக்கால போகணும் போல். எப்படி இருக்குது வேறு சரஸ்வதி சிலை நல்ல வடிவாக இருக்குதுங்கோ. கிட்ட போய் பார்ப்போம். என்ன நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எம்ஜிஆர் படம் இருக்குது. அதாவது 100வது பிறந்த வருடம் வாழ்த்தி வணங்குறோம்னு சொல்லி இதில் ஃபோட்டோ போட்டு இருக்குது. இதில் பாருங்கோ இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இந்த இது இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி நல்ல ஒரு அழகான இடம். நாங்கள் நேரடியாக போய் பார்ப்போம். கோயிலின் உள்பகுதி என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கோ. இந்த மாதிரி தான் கோயிலின் உள்பகுதி இருக்குது. நல்ல வடிவாக இருக்குதுங்க. கொஞ்சம் பாருங்கோ. அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னால் இதில் பிள்ளையார் இருக்கிறார் பாருங்கோ. நல்ல அழகான பிள்ளையார் இருக்கிறார். நாங்கள் அங்கேருந்து பார்த்தாலே இந்த பிள்ளையார் எங்கள் கண்ணுக்கு தெரிகிறார். இந்த பாருங்கோ நல்ல வடிவாக இருக்கார் பிள்ளையார் பார்க்குறதுக்கு. அப்படி அங்கால போனோம்னு சொன்னால் நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் எங்களோட சரஸ்வதி இருக்கிறா. சரஸ்வதியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இந்தியா பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தரும் இருக்கார். எவ்வளோ அதுக்கு அழகாக இருக்குன்ட்டு பாருங்க. இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் வந்தே இருக்க மாட்டீங்க. கணவருக்கு தெரியாது அப்படியான இடங்கள் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் எங்களோட வீடியோவில் கண்டிப்பாக காட்டணும். எல்லோரும் இந்த இடத்துக்கு வரவணும் இடத்துக்காண்டி நாங்கள் இந்த வீடியோவில் இந்த இடத்த நாங்கள் காட்டுறோம். சரஸ்வதி அம்மாவை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்கான்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்களோ சரஸ்வதி அம்மா. நல்லா இருக்கடாப்பா, நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குது. தண்ணியாக பாருங்க எவ்வளோ ஆண்டு இதுக்குள்ள கீழே. அது அங்கால ஆல்பம் கூட அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல ஆல்பம் கூட இஞ்சால் ஆல்பம் கூட நினைக்கிறேன். இங்கே இருங்க இதில் இந்த இடத்த எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நல்ல வடிவாக இருக்குது. அம்மா தாயே அங்கால போயிடாது அந்த நீளத்துக்கு. குளிர்தோடா கால் டேய் குளிர்தடா நல்லா இருக்குடா. அங்கால போயிடாதடா நீளத்துக்குள்ள இருக்குல்ல ஆல்பம் கூட. என்ன கல்ல எடுத்து விட்டு கொண்டு போறியோ? இங்கே பொதுச்சோத்துக்கு விட்டு கொண்டு போகிறான் பாருங்கோ. ஆனால் மழை நேரங்களில் இது சரியாக அன்றம் இருக்க மாட்டேங்கிறேன் புள்ள. இஞ்சால் அப்படியே பாருங்க இந்த இடத்த நல்லா இருக்குன்னடா. வந்ததுக்கு நல்ல புரியோசனமான இடம். அந்த இடத்துல குளிக்கலான்னு நினைக்கிறேன். குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. வந்து பார்த்துட்டு போகலான்னு நீங்கள். நான் சொன்னால் அந்த கரடு முறையாக தான் அந்த இடம் எல்லாமே இருக்குது. அங்கால பள்ளமோ அப்படியே இழுத்து கொண்டு போயிடும் போனால். இப்போ தண்ணி கணக்காக இருக்குது. அம்மா தாயே இவனுக்கு கல்வி கொஞ்சம் கொடுது. அம்மா இல்லை நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு இடம் இருக்குது உண்மைக்கும். ஆனால் அங்கால தள்ளி போயிடாது எங்கள் வாராக்கள். அண்ட் அங்கால ஆல்பமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்டா நீர் விழுகிற இடம் தானே அது, நேரடியாக நீர் விழுகிற இடம். ஆகியா அந்த இடம் ஆல்பமாக இருக்குது. அந்த இடம் நீல கலரில் தெரியுது வேறுங்கோ. இதாட்டு அப்படி சரஸ்வதி அம்மாட்ட கொடுத்து விடு காப்ப. ஒருவேளை இது மட்டும் பல கோடியாக இருக்க வேணும். அந்த இடத்துல வச்சுட்டு போவோம். அங்கே அதில் என்னோட மிதாக்குதாடா டே செய்து போட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா? இப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போவோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. கவனம், சில நேரம் இந்த பாறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழுக்கிற தன்மையும் இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு வழுக்கையில். ஆனால் தண்ணி ஒரு இடம் தானே, பாசியல் படிஞ்சு வழுக்கிற தன்மை இருக்கும். அதால் கவனமாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களோ இங்கே வேறு இறங்கி வந்துட்டேன். இந்த பாருங்க இதில் இதுக்கால தான் தண்ணி ஓடி அப்படி அங்கே போகுது.
இந்த இடத்துலையும் ஒரு பள்ளம் ஒன்று தெரியுது வேறங்கோ. அது போனால் அங்கால விழ மாட்டோம். அதில் ஒரு பள்ளம் ஒன்று தெரியுது வேறுங்க. அந்த பள்ளத்துக்கு விழுந்து அங்கால அழுத்து கொண்டு போகும். மழை டைமில் சரியான கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வழுக்கும் நினைக்கிறேன். இந்த இடமெல்லாம் கடுமையாக வழுக்கும். இந்த சரஸ்வதி அம்மா பாருங்க இதில் இருந்து எப்படி இருக்கான்னு சொல்லி. கண்டிப்பாக நுவரெலியா வந்தால் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. உங்களை நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்றேன். சரியோ? நாங்களும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வீழ்ச்சியில் இருக்கிற சரஸ்வதியை பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ இதில் ஒரு ஐயா இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த என்ன விஷயம்னு சொன்னால் ஐயா, இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. இல்லை புனிதமானது உண்டு, இல்லை சரஸ்வதி அந்த நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. இது என்ன கோவில், கோயிலுக்கு வரலாறு இருக்கா, அது எல்லாமே எனக்கு சொல்லுவீங்களா? இந்த இயற்கை வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படும். ரெண்டாவது வந்து சமயங்களுக்கு வந்து முக்கியமாக சரஸ்வதி தண்ணியில் தான் இருக்கும். இந்த இடம் வந்து இயற்கையாக அமையப்பட்டது. சிவன் இருக்கிற இடம். சிவன் வந்து அந்த இயற்கை அழகில் இருப்பார். அதை போல் இந்த இடத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே அந்த இடத்துல வணங்கி இன்றைக்கு 50 வருஷ காலமாக இந்த இடத்துல ஆலயமாக அமைச்சு இதில் வச்சுருக்குறோம். இன்னைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்கள் வாரவையா டெய்லி? நெடுகளில் ஆட்கள் வருவாங்க. எல்லோரும் வந்து எண்ணிய காரியங்கள்லாம் நிறைவேறின பிறகு வந்து பூசையில் கொடுத்துட்டு போவாங்க. இங்கே குளிக்க முடியாது என்ன? குளித்தா புனிதம் கெட்டு போயிடும். அதனால பனியை குளிக்கிறதுக்கு இடம் போட்டு வச்சுருக்கேன். கீழே குளிக்கிறதுக்காண்டி அதில் இடம் வச்சிருக்கணும். அவன் என்ன அந்த சரஸ்வதி கொஞ்சம் கையெல்லாம் இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போச்சு. அதுக்காக இப்போ ஒரு அன்பர் ஒருத்தர் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த சிலையை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஐயா தான். இந்த சிலை தான் வைக்க போகிறீங்களா? செஞ்சு அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இந்த நாங்கள் போய் பார்ப்போம். பாருங்க, இதான மீன் சிலை வைக்க போயினோமாம். ஏற்கனவே இருந்த சிலை இல்லை, இனி இந்த சிலை தான் நம்ம வைக்க போயினோம். ஏற்கனவே அந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரஸ்வதி இந்த கையை அடிச்சு கொண்டு போயிட்டு தான் ஆகியாலே நீ இந்த சிலை தான் வைக்க போயினோம். நல்ல அழகாக இருக்குது. அதுக்கும் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்திருக்கான் அந்த சிலை. ஒரு தொண்டர் ஒரு ஆள் கொண்டு வந்து கொடுத்துருக்காராம். ஓகே, நல்ல வடிவாக இருக்கிறா. இந்த காசு என்னன்னு கேட்டால், இந்த காசு வந்து தமிழ் மக்களுக்கு கலாச்சாரத்தில் ஒரு காசு இல்லை. அப்போ அந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஆளுக்கிட்ட நான் சொன்னேன், அப்படி காசு ஒன்று அடித்து தாக்கணுன்னே இந்த நீர்வீழ்ச்சியை போட்டு இந்த 100 ரூபா காசை அடித்து கொடுத்தவர். அதாவது இப்போ புழக்கத்தில் இருக்கிற காசு என்ன? இந்த புழக்கத்தில் இருக்கிற 100 ரூபா காசு வந்து அது நீர்வீழ்ச்சியோட அந்த பின்பக்கம் இது எங்களோட பரதநாட்டிய கலையோடு இந்த காசை அடிப்பிச்சு கொடுத்தது. இந்த காசு தானே? இந்த வேறு இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி. இப்போ புழக்கத்தில் இருக்கிற காசு இதுதான். இது ஐயா சொல்லித்தானே அடிச்சு சந்தோஷம். படம் போட்டிருக்காரு பாருங்க, படம் போட்டிருக்கு. இந்த 100 ரூபா காசு இதில் இருக்கிற நீர்வீழ்ச்சி தான் பாருங்க. அங்கே எம்ஜிஆர் நிற்கிறாருங்க. எம்ஜிஆர் நான் அவரோட ரசிகன். நான் அவருடைய படங்கள் தான் பார்க்குறேன். எனக்கு அவருடைய கொள்கைகள் எண்ணங்கள்லாம் அவர் எம்ஜிஆர் வந்து அவர் பெரிய ஒரு தீர்க்க தரிசி. அவர் தான் என்னுடைய நான் அவருடைய படம் பார்ப்பேன். அவருடைய பாடல்களை தான் நான் பாடுவேன். அப்போ ஏதோ அந்த நேரத்தில் அப்சராஸில் மியூசிக் குரூப்பில் இருந்தேன். இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. சோதனையாலே தென்றலும் ஒரு நாள் புயலாய் சீரிடுமே, புயலாய் சீரிடுமே. காதலர் வாழ்வும் எதிர்பாராமல் கனவாய் மாறிடுமே, இதுதான் வாழ்வில் அனுபவம். சந்தோஷம் ஐயா. நன்றி. போயிட்டு வரட்டோமா? சரி, நாங்கள் நல்லூருக்கு வருவோம். நாங்கள் நல்லூரில் எங்களோட கடை இருக்குது. எந்த இடத்துல? டைமண்ட் ரோட். அங்கே இருக்காரு வேலன் சாமி. வேலன் சாமி நானும் ஃப்ரெண்டு. அவர் அந்த இடத்துல பாத யாத்திரை வரும்போது நாங்கள் தான் இந்த ரம்படைக்கு வந்தோம். வந்து நாங்கள் வர்றப்பெல்லாம் அங்கே ஆதீனத்துக்கு வந்துட்டு தான் வருவேன். இப்போ சோமசுந்தர ஆதீன முதல்வரை கூட இப்போ சிலையாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவரும் நல்லோம். ஏதோ நல்லா இருங்க. எல்லாம் இந்த நாட்டுக்காக செய்கிற சேவைகள் ஒவ்வொன்றும் உங்களோட யூடியூப் சேனல் நல்லா இருக்கட்டும். உங்களோட சேவைகள் ஒவ்வொன்றும் மக்களுக்கு போய் சேரட்டும். சந்தோஷம். உங்களை கண்டதிலே எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம் ஐயா. மழை காலத்தில் அதாவது வெள்ளப்பெருக்கு வந்து தானே அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் ஃபுல்லாக மண் வெள்ளான இருந்தது. ஃபுல்லாக மூடித்தான் இருந்தது. ஒரு மாதத்துக்கிட்ட எங்கே இருந்ததுன்னு சொன்னால் ஸ்கூல் ஒன்றில் இருந்தவையாம். வேண்ட வீடு மேலே இருக்குது. இப்போயும் அது வீடு மூடித்தானே இருக்குது. அவங்க மேலே இருக்குதா.
இது என்ன இடம் ஐயா, இது என்ன இடம்? இது வந்து பூண்டுலோயா, கொத்மலை பூண்டுலோயா. கொத்மலை டேம் பார்க்கலாமா நாங்கள்? ஓ, இப்படியே போனால் பார்க்கலாம். இப்படியே போயிட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் டேமெல்லாம். யாழ்ப்பாணத்தில் 1958ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஓடுற படமெல்லாம் ஒன்றும் விடமாட்டோம். வின்சென்ட் தியேட்டர், ராஜா, ராணி, இப்படி தியேட்டர்கள், பஸ் ஸ்டாண்டில் தியேட்டர்கள். அப்போ அந்த நாளையில் சந்தோஷம்னா சொல்ல முடியாது. அப்போ இவ்வளவு நவீனமான ரோட்டெல்லாம் கிடையாது. அப்போ வவுனியாவிலேருந்து போகிறதுனா எப்படியோ குறைஞ்ச ஒரு 4-5 மணிக்காலம் போகும் யாழ்ப்பாணம் போய் சேர. பள்ளம்புட்டியம்மா கிடைச்சி. இன்றைக்கி ரோட்டெலாம் பார்த்தா இன்றைக்கி எவ்வளோவா பார்க்குறதுக்கு உங்களுக்குலாம் சந்தோஷம். அன்றைக்கி எல்லாம் ஓலை குடிசைகளாக இருந்த இடமெல்லாம் பழந்தன், சாவுகச்சேரி, கொடிகாமம் எல்லாம் இன்றைக்கி பெரிய மாடி வச்ச வீடுகள்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை ஆண்டவன் தொடப்பான். அதே போல் இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் வீடுகளை பார்க்கும்போது எனக்கே அந்த ரோட்டில் வரும்போது பெரிய ஒரு சந்தோஷம். ஏதோ எல்லோரும் நல்லா இருங்க, இன்புற்று வாழுங்க, நோயற்ற வாழ்வோடு குறையற்ற செல்வங்களோடும் எண்ணிய காரியமெல்லாம் தங்கு தடையில்லா வாழ்வோடு வாழ்ந்தாண்டு வாழ வேணுமென வாழ்த்துக்கிறேன். வாழ்க. போயிட்டு வரங்க பையன், நல்லா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கோவா கழுவி கொண்டிருக்கேன் பாருங்க. செலட்டில் அதில் வடிவான ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆள் நிற்கிறா வேறங்க இந்த இடத்துல தயாரிச்சு கொண்டு. அங்கே மேலேயும் பொடியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல கரெக்ட் கிடக்காம இந்த பக்கம் இந்த பெரிய பொடியங்க குளிச்சு கொண்டு இருக்காங்க. இதுக்கு இடம் கொத்மலை பிரதேச சபை. இந்த இடத்துல இந்த இது இருக்குது. மேலே ஏறி போகலாம். இந்த இதுக்கால மேலே ஏறி போய் அதுக்கால குளிக்கலாம்ன்றோ தெரியல எங்களுக்கு. ஆனால் இதுலேருந்து கழுவி கொண்டிருக்கிறேன் பாருங்க. தங்கச்சியை பாருங்க போல வடிவாக இருக்காங்க. பின்னால் வாகனங்கள் வந்தால் குளிப்பாங்களே என்ன நல்ல வடிவாக இருக்கா பார்த்துனீங்களா? நாங்கள் இப்போ லவ்வர் லீஃப் சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். குளிக்கிற இடம் தான். குளிருதா? என்ன குளிரியல? இந்த இதுக்கால தான் நம்ம போகணும் போல. இங்கே வேறுங்க இந்த இடத்துல போட் போட்டிருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. லவ்வர் ஸ்லீப். இந்த நிகழ்ச்சியில் இலங்கையில் மிக உயரமான மலையான பீதுருதாளர்களை சரிவில் உருவாகும் நீரோடைகளால் இந்த நிகழ்ச்சி உருவாகிறது. கிணை பாறைகள் மீது விழுந்து நீர்வீழ்ச்சியில் அடிவாரத்தில் உள்ள குளத்தில் இணையும் நீர் நுவரெலியா நகரில் நீர் விநியோகத்துக்கு பங்களிக்கிறது. அதெல்லாம் கணக்களி 0.5 கிலோமீட்டரா 0.5 மீட்டர் நடந்து போகணுமாம். மேலே ஏற வேணும். போய் பாப்பா மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லி எங்களோட வானவெல்லாம் போட்டு வந்துட்டோம். நாங்கள் மேலே ஏறி போன பிறகு நாங்கள் இந்த லவ்வர் ஸ்லீப்பில் நாங்கள் குளிக்க போகிறோம். ஏன் இந்த லவ்வர் ஸ்லீப்னு பேர் வந்தது எனக்கு உண்மைக்கும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசம் நெட்டி பாருங்க வான். வேண்டாம் குதிக்க வேண்டாம் பிராஸ் கல்யாணம் வந்ததோட குதிக்க வேண்டாம். நீ கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் கூட நடக்கல. இதில் பாருங்க கலைக்குதா மாளுக்கு. என்னடா பிராஸ் இளம் பொடியன் இப்படி கலைக்குதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தான் கலைக்குது. ஜிம் பொடியன்டா என்னை போய் எல்லாத்தையும் குறைக்க வரமாடாப்பா இதோட. ஐயோ சின்ன பிள்ளைகளை பெறப்படி வரைக்கும் நம்மண்ட ஸ்லீப்புக்கு போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு வீடுகளும் இருக்குது பாருங்கோ. இந்த இடங்கள்ல வீடுகள் இருக்குது. இந்த காலேஜ் என்ன மூச்சு வாங்குது? என்ன உனக்கு தான் மூச்சு இழுக்காத வேக மூடு. இதில் ஒரேஞ்ச் ஜூஸ் இருக்காம், மேங்கோ ஜூஸ் இருக்காம், ஃபுட்டபிள் ஜூஸ் இருக்காம். ஒரேஞ்ச் ஜூஸ் 100 ரூபாயா? இந்த இருக்கு 100 ருபீஸ். ஒரு ஒரேஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் போகிறோம். அந்த வீட்டில் வச்சு தான் ஒரேஞ்ச் ஜூஸ் விற்கணும் போல். இதுலேயும் ஏதோ ஒரு கடை ஒன்று கிடக்குது. இந்த மோட்டோட தெரியுது வேறுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களே. ஓடு முகட்டோடு இல்லைடா, ஓடுடா முகட்டோடு மேலே இருக்குது. அது மேலே இருக்குது மோட்டோடு. வீடுகளை பாருங்க கீழே தான் இருக்குது. இந்த வீட்டுக்கெல்லாம் கடை நடத்தினோம் போல. இது எங்களை வீட்டை கொண்டு வந்து இருந்த மரமெல்லாம் கொண்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கொண்டு வந்து வச்சு நான் இதை. ஓ எப்படி வடிவா இருக்குன்னு வேறங்க. இந்த இல இந்த பூ மல்லி இருங்க மல்லி போயிது வந்துருங்க. சூப்பர். என்ன நல்லா சாஞ்சி வாடி இருக்கிறீங்களே. என்ன தம்பி வாடி என்ன இங்குது இந்த நாயில பேர் அப்படி இருக்கண்டு நல்ல சைஸா தான் இருக்குது. என்ன தம்பி பல்லானே நம்ம முக்குது பல்லா நம்ம முக்குது பல்லா நம்ம முக்குது பீலி 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 கம் டு ஹோம் பீலி கம் டு ஹோம். இதுக்கு இந்த பூக்கண்டுல தான் பத்தி விக்கணும்டாப்பா. விக்கல வளர்க்கணும் இல்ல விக்கிறதுக்கு தான் இப்படி. இந்த வேறுங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரேஞ்ச் ஜூஸ் இஞ்சத்தையா ஆரஞ்சு நன்றி. நீ ஒரேஞ்சுட்டா ஒரேஞ்ச் கலர்ல இருக்க மாட்டா.
நன்றி தேங்க்ஸ் மிளகு மிளகு தெரியா விளங்குது இல்ல நீங்க குடிங்க இதை பாருங்க நல்லா இருக்கு சூப்பர் வந்தா இந்த எங்க தேதி எங்கட தோடம்புலம் நேரத்தம் அங்க அதுதானே நேரத்தம்புலம் வெயில கச்சா ஆகடே என்ன வெயில் மற்றொரு ஓட நல்லா இருக்கா ஓ இது நல்ல டேஸ்ட் நாங்க யாழ்ப்பாணத்துல வெயில நூறலியாக வந்தா நூறலியால வெயில நூறலியாம் வெயில நான் வெக்கை அதான் அவ கொண்டு முழங்குதுல முன்னு பார்த்து நிக்கிறா கிளைமேட் வெதர் இது நம்ம தோட்டமா Cucumber. கியூகம்பர் வச்சுக்கணுமா வீடியோ எடுக்கலாம் ஓ தமிழ் தெரியுமா தமிழ் உங்களோட பேர் என்ன நேம் ஒயாட்டு நம்ம முக்கது ஜானுத்தி வயசு ஹயா எண்ணி பேரு ஹயாண்ட எக்க துனாய் ஹத்தராய் என்னடா நான் 5 6 வயசா தங்கச்சிக்கு 6 வயசா பாரு 2 அப்ப 7 நேரத்தங்காயில இருந்து தான் நாங்கள் இப்போ ஜூஸ் குடிச்சினாங்க சூப்பராக இருந்தது இதில் பாருங்கோ இந்த தோடம்பழம் தான் எங்களை விட முந்தி சின்ன வயசில் இருந்தது அந்த வட்டி போட்டோம் இல்லை வட்டி நவையில் இதாகிட்டு தெரியல பழுதாகிட்டு தெரியாது நல்ல இந்த பழங்காலம் இருக்குது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் போய் சுற்றி பாருங்கோ இங்கே கணக்கு பூஞ்செடிகள் எல்லாம் வச்சுருக்கீங்க நம்ம கொக்கியம் பேர் இருக்கா மங்காள் இந்த பாருங்க தோட்டத்தை பாருங்க ஃபுல்லாக தோட்டம் இருக்குது நாங்கள் முதல் குடிக்கிற ஜூஸை விட இந்த ஒரேஞ்ச் ஜூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருந்தது என்ன சொன்னால் நேரத்தவங்க சொல்லுவோம் அந்த கேதான் எங்களை விட்ட முந்தி இருந்தது சௌகரங்கள் ஆனால் பட்டு போட்டுது முந்தி சின்ன வயதில் நல்லா இருந்தது இருக்கு இல்லை ஜூஸ் என்ன இருந்தது உங்களை குடிச்சு பார்த்து நீங்கள் எங்கள்கிட்ட குடிச்சீங்களோ உருட்டா கூட அப்படி இல்லாம என்ன எங்கள்கிட்ட இருந்தது அம்மைக்கும் இஞ்சாலை மீது ஒரு கடை ஒன்று இருக்கு போல இவன் சிரிக்கிறான் நல்லா ஸ்ட்ராபெரியோ ஸ்ட்ராபெரியா இல்லை அதிர்ஷ்டம் பாருங்களேன் சும்மா பிடிங்கி வச்சு கிடக்கடா அதே புரியுங்களா இல்ல கிடக்கடா இதுல வா கொஞ்சம் கமரா கிடக்க கையில பாரு டே ஏன்டா அடிக்கிறா விராஸ் மொத்த காட்டணும் பிடி கொண்டு போய் மொத்த காட்டு இருக்கா விராஸ் மொத்த காட்டு இருக்கா ஆளை பாத்தீங்களா ஏலாது யோசிக்காதங்க போற பாதையில ஜூஸ் கடையில் இருக்கு சாப்பாடு கடையிலும் இருக்கு கொண்டு அதால பிரச்சனை இல்லை மோட்டர் சைக்கிள் வர்றாங்க இது மட்டும் மோட்டர் சைக்கிள் வந்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓமாடா பிராசோடு வேணும் என்ன பிராசோடுவியா ஆ வா நெஞ்சால வாவண்டா டே ஏ இல்லாம பொடியண்டா என்ன அப்படி கலைக்கிற வடிவான பொடியன் இல்லாம பொடியன் இந்த ஒரு காஜிட்டே பாத்தீங்களா எப்படி வடிவா இருக்குண்டு மேல போற பாதையை பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி மேல போற பாதை மேல் மாடியா இதான் எங்கட ஒரு மேல் மாடி என்ன விழ போற செல்லி சும்மா வேற லெவல்ல இருக்குது வேற இடத்த ஐயா பக்கத்து வீடு எல்லாம் விழுத்துது பிராஸ் வாழ்ந்து வேறுங்க இப்படியா இடங்களை எங்கட ஊர்ல இருந்து பொடியங்கள் எல்லாம் பாப்பீங்களா பார்த்துட்டு வந்து பாருங்கோ சைடில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் நேரம் களைப்பாடுறோம் நண்பர்களுக்கு இயலாதாம் எனக்கு ஓகே நான் நடந்து போவேன் கொஞ்சம் தூரத்தில் கிடக்கு எனக்கு 1 கிலோமீட்டர் இந்த பாருங்க பாதையை பாருங்க எப்படி இருக்காண்டு நீர்வீழ்ச்சிக்கு போய் கொண்டு இருக்கோமோ அது அதுக்கும் போய்கொண்டே இருக்குது எங்க இருக்குது நல்ல நடு காட்டுக்கான நீர்வீழ்ச்சி இருக்கு போல 1/2 கிலோமீட்டர் தாண்டி வந்துருப்போமே அங்கே ஒரு ஜீவன் உண்டு அங்கே பாவம் அழகுதுக்கு வந்து என்ன செய்கிறது எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் ரெண்டு மாதிரி தான் பக்கத்தில் வந்துடும் சவுண்டு கேட்குது பத்தி போட்டு போல இல்லாட்டி இதுக்கெல்லாம் ஒழுகும் தண்ணி மேலே தண்ணி இடையில நின்றுட்டு போல மேலே தான் போய் குளிக்கணும் அதில் பாருங்க அந்த இடத்துல அருவி ஊற்றுனது பாருங்க தண்ணி குளிர் என்ன நல்ல குளிர் என்ன இஞ்சால பாருங்கோ இதுக்கால வந்தவங்கன்னு சொன்னால் இதில் பாதை இருக்கு பாருங்க இந்த பக்கம் இதை தாண்டி இதுக்கால அந்த அந்த பாதால வந்து அப்படியே இப்படியே போகணும் இதுதான் பாதை பாருங்க
இப்படியே போகணும், கவனமாக பார்த்து போங்க சரியே. அதில் பாருங்கோ எப்படி இடம் இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய கல்லுகளால் தான் மேலே ஏறி போகணும். ஒரு ஆக்கள் கரையில் நிற்கிறோம் மேலே வா அறிவா போகலாம்டா ஐசி ஏறலாம்டா வா ஐசி சின்ன வேலைடா எத்தனை மேலே எத்தனை கல்லுகள் எல்லாம் நாங்கள் ஏறி இருக்கோம் இதெல்லாம் யோசிக்கிறா நீ. அதுவும் பிதாசு இப்படி யோசிக்கலாமா? யோசிக்காத வா போவோம் பா. மனசை தளர விடாத, முயற்சி செய்து கொண்டே இருந்த முயற்சியை கைவிடாது தெரியும். பாருங்க கல்லுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கல்லுகளால் தான் நாங்கள் மேலே ஏறி போகணும் நீர்வீழ்ச்சிக்கு. பிராஸ் வா போகலாம் ஐசியாவா அடே சும்மா நோமல்டா இது பயப்படாத நோமல். நான் நினைச்சேன் மேலே ஃபுல்லாக படிதான் கிடக்குமென்னு பார்த்தா இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லுகள்லாம் கிடக்குது. வர்றேன் இங்கே கவனமாக வந்து போங்கோ பேருந்து மாடுக்காரி இல்லை ஏறி போங்க. இதுக்கு இந்த இதில் கால் வச்சு போகலாம்டா டே இந்த பக்கம் டோய் இந்த பக்கம் இதில் கால் வச்சு சின்ன வேலை ஈஸி. சரி நாங்கள் மேலே வந்துட்டோம். என்ன மேலே போகக்கூடாதுங்க அது மட்டும் போகணும் கொஞ்சம் தூரம் தான். என்னென்ன ஏறி போகணுன்னு தெரியல. இந்த பாதை இருக்கு என்ன அதுலேயும் தண்ணி இருக்குது அந்த இடத்துலையும். இது லவ்வர்ஸ் லீஃபான்னு சொல்கிறது கூட லவ்வர்ஸை காணக்கூடிய மாதிரி இருக்குது. தனிமையில் இருக்கிற கிணறு வந்து அதுக்கு இருக்கிற பேருங்கோ இதை பார்த்தா தெரியும். ஓ சரிடா சுத்தியடா போண்டிடே இந்த வேறு எங்களோட பொடியின் மேலே போயிட்டாங்க. மேலே குளிக்கல நமக்கு இல்லை. அப்போ நாங்கள் இதில் நாங்கள் பதுங்கிட்டோம். குளிக்கின்றா தான் மேலே போகணும். நல்ல வடிவான இடம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஆனால் குளிக்கல அந்த வேறு எங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லி மேலே போனால் இன்னும் அழகாக இருக்கும். இது லவ்வர்ஸ் ஸ்லீப்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர். இந்த இதுக்கால போய் சுற்றி வாரத்துக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆனது அவன் வாரத்துக்கு. ஸோ அதில் பாருங்க மேலே ஒரு ஆள் மஞ்சள் உடுப்போட ஒரு ஆள் நிற்கி பாருங்க மேலே என்ன கையில் கூட இருக்கிறாரு இல்லை வச்சுக்காரு போல என்ன. நாங்கள் மேலேருந்து கீழே வந்துட்டோம். மேலே போய் குளிக்கலாதான். அப்போ கீழே வந்தாச்சு. இனி போய் காருக்கு போக முடியாது. இல்லை போய் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று குடிச்சு கொண்டு பொழிக்கிடுவோம். என்ன ஐஸ்கிரீமை பாருங்க ஐஸ்கிரீம் குடிச்சு முடியா போகுது 120 ரூபா உண்டு. நாங்கள் இப்போ நுவரெலியாவில் வியூ பாயிண்ட் ஒன்றுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் நுவரெலியாவே ஃபுல்லாக தெரியுமா? இல்லை 3 வியூ பாயிண்ட் இருக்குது. 300 ரூபா ஒரு ஆளுக்கு 300 ரூபா. யாழ்ப்பாணம் தெரியாதா நுவரெலியா தெரியுமா? இதான் அந்த வியூ பாயிண்ட் பாருங்கோ. இதில் மேலே ஏறி பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஹலோ ஹலோ இந்த இதுக்கால ஏறி போகிறது கனவரமெல்லாம் வர தேவையில்லை. என்ன வானங்கள் போகிறது வரதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த நுவரெலியா தெரியுது கொஞ்சம் தெரியுதோட நுவரெலியாண்ட அரைவாசி இந்த 2வது வியூ பாயிண்ட்ல தெரியுது வேறங்கோ. இங்கே அப்படி வளைஞ்சு கொண்டு போகுது. இப்படியே போய் நாங்கள் என்ன மேலே ஏறி போகலாம். அங்கே இடம் இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தலை ஏறுவோம். இந்த வேறங்கோ எப்படி தெரியுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா நுவரெலியா எல்லாமே தெரியுது. அப்படியே இன்னும் மேலேருந்து பார்த்தா இன்னும் படிவாக தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களோ. உங்க அந்த குளத்தை பாரு அடே அந்த குளத்தை பாரு அடே லேக்கொண்டு தெரியல. அப்போ என்ன வடிவடாப்பா குளிருது. என்ன வெயில் அடிக்குதான் குளிருதான் எல்லாம் தெரியுதான். அதுக்கு மேல வரணும். என்னடா மூளையில என்ன தேவைப்பட அப்படியே மூளையிலேயே நெல் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் பார்த்து தான் மேலே விடுவினோம். மேலே பாயிண்ட் இருக்குது வியூ பாயிண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிஸ்டாம் இருக்கு உள்ளுக்க. சரி ஓகே சரி ஓகே மேலே போங்க. பட் இதுக்கு மேலே என்ன ஒரு இடமும் இருக்குடா பாங்கடா. போய் பார்ப்போம் மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி. மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது டீ கடை போல். அப்படியே நாங்கள் மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். மேலே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். மேலேருந்து பார்க்க இப்போ எப்படி இருக்குன்னு வேறங்கோ எல்லாமே தெரியுது. உலகமே தெரியுது கண் முன்னால் சுற்றி எல்லாமே தெரியுது வேறங்கோ. கண்டிப்பாக நீங்கள் ஒருக்காவது வர வேண்டிய இடம் தான் இந்த இடம். பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்ட்ராபெரி டீ குடிக்க வந்து நாங்கள் இந்த இடத்துல டீ குடிக்கிற இடம் இருக்குது வேறங்கோ. ஸ்ட்ராபெரி சாக்லேட் கணக்கு விதமான டீ எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக கண்ணாடியால் தான் அடைச்சி வச்சிருக்கிறேன். இது புதுசாக கட்டினது இல்லை கணக்காக தான் கிடக்கூடா சொன்னால் ஸ்ட்ராபெரி டீ வந்துருக்கு வேறங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது தேயிலை தாண்டா ஸ்ட்ராபெரி டேஸ்ட். இதுக்கு சீனி போடணும். சீனியை போடு
தேவையான அளவு சீனி தேவை தேவையான இல்லை தேவையான அளவு ரெண்டு கரண்டி போடு. சீனியை கூட குடிக்க கூடாது. ஓ சொல்லுவா அப்போ இனிப்பு வேறு இனிப்பு வரத்தவங்க சரி சார் குடிச்சு பாருங்க, இல்லாட்டி நான் குடிக்கட்டும். நீங்கள் கேக்கு அப்படிங்க சாப்பிடுறது கேக்கு நீங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு, நல்லா இருக்கும். அந்த மாதிரி கிடக்கு. என்ன சொல்லி சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு நல்ல சாஃப்டாக இருக்கு. முதல் ஸ்டோர் டீ வச்சு பார்ப்போம். சூப்பர் ஐயோ சூடு சூடான நெருப்பு சூடு, ஆனால் ஸ்டோர் தேய்ச்சி வருதுடா. அப்படியும் போவே இல்லை. இதெல்லாம் சுடுதுடாப்பா. அந்த குளிருக்கு வரவில்லை. நுவரெலியாவில் நாங்கள் இப்போ ஒரு பார்க்கு வந்திருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. லைட் எல்லாமே போட்டு அலங்கரிச்சு இருக்குது. இந்த நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 300 ரூபா. இந்த இடத்துல எழுதிருக்கு வேறுங்க 300 ரூபான்னு சொல்லி. நல்ல வழியாக இருக்குது வேறுங்கோ, பார்க்கவே ஆசையாக இருக்குது. போய் பார்ப்போம் ஃபுல்லாக நாங்கள். என்ன யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்னிவல் நடக்கும், அதே மாதிரி தான் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. இந்த பாருங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் கார் ஓடி கொண்டிருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஃபுல்லாக எல்லா இடமே லைட் தான் போட்டிருக்கணும். இந்த இடத்துல டான்ஸ் ஆடி கொண்டிருக்காங்க பாருங்க, டிஜே போட்டு. மேல இதுல நாங்கள் சுத்தலாம். இப்படி கணக்க விளையாட்டுகள் இங்கே இருக்குது. ராட்டினம் இருக்காங்க பாருங்க, ராட்டினம் இருக்குது. பிராஸ் டான்ஸ் ஆடலையா? நுவரெலியாவுக்கு வந்தா இந்த இடத்த கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணி போடாதீங்க. அவ்வளவுத்துக்கு அழகா இருக்குது. இரவு நேரம் வந்தா தான் நல்ல ஃபன்னா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க எப்படி சுழறுதுன்னு சொல்லி. இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டம் இருக்குது. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட விதமான இதுகள் எல்லாம் வந்து இருக்குது பாருங்க. அதுல குதிரையில் ஏறி ஒவ்வொரு மிருகங்கள் இருக்கு, காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அதுல குழந்தை பிள்ளை எல்லாம் ஏறி விளையாடி அப்படி சுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க இருக்குது. எதை காட்டுறேன்னு தெரியல. அங்க பாருங்க சுத்த வர பாருங்க ஒன்னிங்களே அங்க. நுவரெலியாவுக்கு வந்தா கண்டிப்பா இங்க வாங்க. டெய்லி இருக்குன்னு தானே எப்படி? என்ன டெய்லி இங்க இருக்குமா? அப்படி கண்டிப்பா வாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சிரமமா இருக்கும். நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு திரும்பி விடுவோம் திருப்பி. இந்த இடத்துல ராட்டினம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேம் ஒன்று இருக்குது. அதை பார்க்கவே பயமா கிடக்குது. அவ்வளவுத்துக்கு வித்தியாசமா இருக்கு பாருங்க. கிட்ட கொண்டே காட்டுறேன். இப்ப நின்றுட்டு சரியா ஸ்பீடா சுத்தினதா போதும். அந்த பாருங்க எப்படி இருக்கட்டும் சொல்லி பார்க்க. இந்த எப்படி இருக்கட்டும் பார்த்தீங்களோ. அந்த அண்ணன் பயப்படாம இருக்கிறார் அப்படி. இந்த கேமை பாருங்க எப்படி இருக்கட்டும் சொல்லி. பயங்கரமா இருக்கு இந்த கேம். அப்படியே மேல போகுது பாருங்க. சுழண்டு மேல போயிட்டு கீழே வருது அப்படியே. சொன்னால் சினோ சொல்லி அந்த உள்ளுக்கு போனா சினோ இருக்குமாம். இங்கால அந்த பேய்கள் எல்லாம் காட்டுற மாதிரி பாருங்க. இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் 12Dல இருக்குது. பேய் படம் பாக்குறது அப்படி ரியலாக இருக்குமாம். இதுவும் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். எத்தனை பேர் சேரணுமா? ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது பாருங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா கணக்கு கடைகள் அப்படி ஒவ்வொரு அந்த இதுகளுக்கு பக்கத்திலேயே கணக்கு கடைகள் இருக்குது. இதில் கடையில் வச்சு வித்து கொண்டிருக்கணும். இங்கால சோழன் அந்த ஐஸ்கிரீம்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது. வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நுவரெலியா வந்தால் இங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ் போட்டுட்டா பாருங்க. சைனா நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க போகிறோம். இங்கே கணக்க விஷயங்கள் இருக்குது பாருங்க. இந்த தூள் தான் பயங்கரமான தூள் உண்டு. இந்த பாருங்க இதே அந்த தூள் உரைக்குமா? நோமலா செய்து தருவா. சும்மா அந்த மாதிரி கிடக்கும் சாப்பிட. எல்லாரும் இந்த இடத்துல கத்தி கொண்டிருக்கணும். ரொம்ப என்ன ஸ்பீட்டா போதும் பாருங்க. பார்க்கவே பயங்கரமா கிடக்குது. அதுல இருக்கிறார்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ரெண்டாலும் என்ஜாய் ஆயிருக்கும் பாருங்க. இல்ல பார்த்தா உங்களுக்கு விளங்கும். என்ன போறியாங்க? போறியா? அதுல உயிர் போற மாதிரி கிடக்கு. பார்க்கவே உயிர் போகுது. என்ன ஸ்பீட்டா சுத்துதுங்க. பார்க்கவே எங்களை தலை சுத்துது. இத கிட்ட இருந்து பார்க்க எனக்கு தலை சுத்துதுங்க. இங்க பாருங்க. இங்க இதுல நூடுல்ஸ் வந்துட்டு பாருங்க. எப்படி இருக்கு சாப்பிட பார்த்து சொல்லுங்க ஒருக்கா. நல்லா இருக்கு பாருங்க. சுடுதா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த பாருங்கோ இன்றைக்கு நாங்கள் இதில் ஏற போகிறோம். பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. போய் இருந்து பார்த்தா தான் தெரியுமா இந்த கஷ்டம்.
வேற இருந்தாச்சு. என்ன நடக்க போகுது தெரியல. என்ன உயிரோட இருக்கிறியே? நீ உயிரோட இருக்கிறியே? உயிரோட இருக்காட அவன் பாப்போம். நீ சுத்தினா அப்புறம் தெரியும் உயிர் இருக்கோண்டு. ஐயோ அம்மா கடவுளே. ஐயோ இல்ல உயிர் இல்ல. அப்பா சூப்பர் கண்டபடி கொண்டு மிச்சம். என்ன என்ன ஐயா நான் கண்ணமுடி கொண்டு தப்பிச்சு வந்தேன். அம்மா சத்தியமா இல்லாதுங்க. இந்த கற்பிணி தாய்மார்கள் பயமுள்ளாக்கள் பெரியவர்கள் ஒரு தரம் போயிடாதீங்க.